அனைவருக்கும் வணக்கம். ராமனை வேண்டி நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு மனித நேயம். மனித நேயம் என்பது கருணை சம்பந்தப்பட்டது. இதற்கு ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. உறவு அல்லாதது என்பதும் இல்லை. காட்டு விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடே இந்த மனித நேயம்தான். விலங்குகளிலும் வித்தியாசம் உண்டு. வீட்டு விலங்கு காட்டு விலங்கு என்று. வீட்டு விலங்கு நாம் அவற்றை அனுசரிப்பதால் அவை நம்மை பாதுகாத்து நமது கோபம், அன்பு, மனச்சங்கடம் என எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நம்முடன் நமக்காக வாழ்கின்றன. நாம் பொதுவாக விலங்குகளிலிருந்து வேறுபடுத்தி மனிதன் என்பவரை அடையாளம் காட்டுவது மனித நேயம் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் விலங்குகளும், ஏன் சில சமயங்களில் காட்டு விலங்குகள் கூட மனிதர்களை காப்பாற்றி ஆபத்தை உணர்ந்து உதவுகின்றன என்பதை பல செய்திகளில் அறிகிறோம். ஆதலால் மனித நேயம் என்பது கருணையின் வெளிப்பாடு. பாவம், பரிதாபம், மன்னிப்பு என்ற பல வகைகளில் மனித நேயத்தை வெளிப்படுத்துவது மனித குணம். ஆனால் நம்மிடையே மனித நேயம் குறைந்து வருகிறதா என்று எண்ணும் போது அவ்வப்போது நாம் நம்மை ஸ்டோரேஜ் செய்து கொள்ள வேண்டியதும் அவசியம். ராவணனின் குணத்தை ஒப்பிடும்போது ராமன் மனித நேயமே தனது தலையாய கடமை என்று வாழ்ந்தவர். ஆனால் ராவணனின் நிலையை பார்த்தால்தான் சிறு வயதில் வறுமையிலும் துன்பத்திலும் துவண்டபோது எனக்கென எவரும் இல்லை, அதனால்தான் நான் வாழ தவமிருந்து அதிக பலத்தை பெற்று தனது சகோதரனான குபேரனிடம் இருந்து அனைத்தையும் பறித்து கொண்டு தனது தாய், தந்தை, சகோதர, சகோதரி என உறவுகளை உடன் வைத்து காப்பாற்றுவதாக எண்ணம் கொண்டு தனது ஆசைக்கு ஒரு எல்லை வகுக்காமல் பக்தியையே ஆயுதமாக கொண்டு அருளிய சிவனையே கைலாய மலையோடு பெயர்த்தெடுத்து தன் வசப்படுத்த எண்ணியது ராவணனின் குணம். சிவன் அருளிய ஆயுதத்தை சிவன் எச்சரித்த போதும் நீ தீமைகளுக்காக இதை உபயோகிக்க நினைத்தால் அந்த ஆயுதம் என்னை வந்தடையும், உனது அழிவிற்கே அது காரணமாகும் என்பதை எடுத்துரைத்தும் ராவணனின் அரக்க குணம் மேலோங்கி தனக்கு பதவி, புகழ் தேவை என்பதற்காகவே ஒரு கூட்டத்தையும் மக்களையும் தனது புகழ்பாட அவர்களை அடிமைகளாக வைத்து கொண்டு அரசன் என்ற போர்வையில் நன்மைகளை, தர்மத்தை எடுத்துச் சொன்ன மனைவி, சகோதரனை மதிக்கவில்லை. அவர்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சீதையின் துன்பத்தை அறியவில்லை. தங்கை சொன்ன கதையை தீர்க்கமாக விசாரித்து அப்போதே தனது தங்கையை கண்டித்திருந்தால் இராமாயண போரே நடந்திருக்காது என்று நாம் இப்போது கூறுகிறோம். இதுபோல் பதவி, பணம், அதிகாரம் போன்றவை அளவோடு இருப்பதோடு அதையும் அளவோடு கையாள நமக்கு பக்குவம் வேண்டும். மனம் வாரி ஒவ்வொருவரும் ராமனின் பெருமைகளையும் எடுத்து கூறிய பின் கடைசி நிமிடத்தில் மனம் திருந்தி நல்லவனாக வாழ ராவணனின் ஈகோ இடம் கொடுக்கவில்லை. மனைவி, சகோதரன், சீதை என்றும் மகன், மக்கள் என எல்லோரும் எடுத்து கூறியும் தனது முடிவை ஏற்படுத்தி கொண்டு முடிவில் ராவணனே லக்ஷ்மணனிடமே ராமன் சொன்னபடி கேட்டு நட என்றும் சொல்லும் நிலைக்கு ராவணனின் முடிவு ஏற்பட்டது. இதுபோல் நாமும் நமது வாழ்வில் பல தவறுகளை ஆசைப்பட்டோ ஆர்வப்பட்டோ சேர்க்கும்போது நமது மனதை கட்டுப்படுத்தி தேவையற்றதை ஒதுக்கிவிட்டு தேவைக்கு தேவையை வகுத்து கொண்டு அதில் மனித நேயம் கொண்டு மற்றவர்களையும் நமக்கிணையாக நினைத்து சேர்ந்து ஒற்றுமையோடு பாகுபாடு இன்றி ராமனை போல் வாழ முடியாது. அதற்காக ராவணனை போலவும் வாழ முடியாது. அது நமக்கு தேவையும் இல்லை. ஒரு சராசரி மனித வாழ்க்கையில் சராசரி மனித நேயத்தோடு நல்ல வாழ்வை, அதாவது சராசரி வாழ்வை அழகாக வாழ்ந்து சிறப்படைவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.